புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட மக்கள் குடிநீரின்றி தவித்து வரும் நிலையில் தண்ணீர் வண்டிகளில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை கொடுத்து மக்கள் தண்ணீரை வாங்கும் அவல நிலை தொடர்வதாகவும் இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் காசு கொடுத்து வாங்கும் தண்ணீரை நகராட்சி நிர்வாகமே ஏற்றுக்கொண்டு இலவச குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்கள் கையில் காலிகுடம் மற்றும் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை கையில் ஏந்தியவாறு வந்து புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூதன போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை நகராட்சி கடந்த 29 ஆண்டுக்கு முன்னாடி 10 எம்எல்டி தண்ணீர் வழங்கப்பட்டது. காவிரி குடிநீர் கூட்டத்து வாரியத்தினால 10 தண்ணி வளர்ந்தாங்க. இப்போ என்னன்னா தற்காலிகம் வேலை நடத்துறாங்க. மக்கள் பயனுள்ள வேலை தான். இப்போ உள்ள மக்கள் தொகை மனசில் கருத்தில் கொண்டா இப்போ 16 எம்எல்டி தண்ணிக்கு மேலே கிடைக்கும் தகவல் சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனால் அதுக்கான மாற்று வழி எதுவும் கொண்டு வரவும் இல்லை. தண்ணிகள் மக்கள் இப்போ அன்றாடம் ஒவ்வொரு விஷயத்தையும் தண்ணிக்காண்டி ரொம்ப சிரமப்படுறாங்க. மக்கள் வீதிக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே ரோடு சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னா, கல்வியையும் தண்ணீரையும் காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி கல்வியும் காசு கொடுத்தா வாங்குறேன், தண்ணியை குடிக்க தண்ணியை 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லி பாட்டில் ஒரு ஷோரூம் கடையில் விற்றுக்கிருக்காங்க. இப்போ வீட்டில் புழங்குற தண்ணி கூட குடத்துக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமையில் இருக்கும். இப்போ அந்த வாங்கினாலும் இந்த தண்ணி இப்போ கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயுமே இப்போ அந்த தண்ணியும் பிளாக்ல வாங்குற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டோம். புதுக்கோட்டை நகராட்சியில் 29 ஆண்டுகளுக்கு முன்னர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் 10 MLT தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப 1,67,056 நபர்கள் பயன்பெறும் வகையில் 16 MLTக்கு மேற்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது கோடைகால வெப்பத்தால் மக்கள் குடிக்க தண்ணீரின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். தனியார் வியாபாரிகளிடம் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை கொடுத்து தண்ணீர் வாங்கும் அவல நிலையில் தற்போது புதுக்கோட்டை நகரம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் காசு கொடுத்து வாங்கும் குடிநீரை நகராட்சி நிர்வாகமே கையில் எடுத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். நீண்ட நாட்களாக வராத தண்ணீருக்கு பொதுமக்கள் வரி கட்டுவதை நடப்பாண்டுகளில் முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தலைமையில் நூதன போராட்டம் நடைபெற்றது. அக்கட்சியை சேர்ந்தவர்கள் கையில் காலிகுடம் மற்றும் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை கையில் ஏந்தியவாறு வந்து புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக வைக்கப்பட்ட புகார் பெட்டியில் தங்களது புகார் மனுக்களை செலுத்திவிட்டு சென்றனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டனர்.